அப்படின்னு இப்படி எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி ஏசையா மரித்து போறார். அவர் சொன்ன மாதிரியே அசிரியா வந்து இஸ்ரவேலை பிடிக்குது. இதை பார்த்த யூதர்கள் நம்மளை யாரும் பிடிக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்காங்க. கர்த்தர் சில நாட்கள் கழிச்சு எரேமியா தீர்க்கதரிசியை எழுப்புறார். அவர் வந்து ஏசையா என்னென்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அதையே இவரும் திரும்பவும் சொல்றாரு. ஏசையா சொன்னபடி பாபிலோன் வந்து உங்களை பிடிக்க போறான்னு கிட்டத்தட்ட 33 வருஷம் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனா ஒருத்தனும் இதையும் கேட்கல. ஏசையா எரேமியா சொன்ன பிரகாரமே பாபிலோன் வந்து அசிரியாவை பிடிக்கிறான். அசிரியாவின் கையில தான் இப்போ இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. இவங்களை பிடிச்சது மட்டும் இல்லாம ஏசையா சொன்ன பிரகாரமே வந்து யூதாவையும் பிடிக்கிறான். எல்லாரையும் பாபிலோனுக்கு சிறை கைதிகளா கொண்டு போறாங்க. ஏழைகளா இருந்தவங்களையும் வயசானவங்களை மட்டும் அங்க வச்சுட்டு போறாங்க. அங்க இருந்த கொஞ்ச ஜனத்துக்கு ஆறுதல் சொல்ல எரேமியாவையும் சிறை கைதியா எருசலேமிலேயே வச்சுட்டு போறாங்க. ஆனா அங்க மீதம் இருந்த ஜனங்கள் கலகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பண்ணாதீங்க, பாபிலோன் திரும்ப வந்து நம்மளை உயிரோடு இல்லாம செஞ்சிருவான்னு 7 வருஷம் தீர்க்க தரிசனம் சொன்னாரு.